பக்கம் 8. இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். திருவருகை காலம் 4 வாரங்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் விதமாக ஒவ்வொரு வாரமும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வளையத்தினுள் 4 நிறம் கொண்ட மெழுகுவர்த்தியை ஏற்றுகிறோம். முதல் வாரமாகிய இன்று ஊதா நிற மெழுகுவர்த்தியை ஏற்றுகிறோம். திருவருகை கால மலர் வளையத்தின் ஊதா நிற முதல் மெழுகுதிரி இறைவாக்கினர்கள் மீட்பரின் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருந்ததை குறிக்கிறது. எனவே இத்திரி இறைவாக்கினர்களின் மெழுகுதிரி என அழைக்கப்படுகிறது. இது நம்முள் எதிர்நோக்கி என்னும் மொழியை ஏற்றுகிறது. கடவுளின் திருமகன் மிகுந்த வல்லமையுடன் வர இருக்கிறார். அவரின் திருமுக ஒளியை காண காத்திருக்கும் நாம் அனைவரும் அவரை நம்பிக்கையோடு கூவி அழைப்போம். அவரது நற்செய்தி
அன்புக்குள்ளே நாம் மகிழ்ச்சியோடு இந்த திருவரு காலத்தை வரவேற்போம். இது நம்பிக்கையின் காலமாக இருக்கிறது, நம்பிக்கை வாரமாக இருக்கிறது. ஆகவே திருவரு காலத்தை அதிக உற்சாகத்தோடு கைத்தட்டி நாம் அனைவரும் அன்போடு வருகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திருவழிபாட்டு ஆண்டின் முதலாம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் புனித லூர்து மாதா அன்பு இறைமக்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த ஞாயிறிலிருந்துதான் திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கத்தை திருவருகை காலத்தோடு தொடங்குகிறோம். இது நம்பிக்கையின் ஞாயிறு. அன்று இஸ்ரேல் மக்களை அடிமை தலைகளிலிருந்து விடுவிக்க மெசியா பிறப்பார் என ஆவலோடு காத்திருந்தார்கள். இயேசுவின் வருகைக்கு பின் தொடக்க கால திருச்சபை இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாக இம்மண்ணிலே அவதரித்த இயேசு மீண்டும் மனிதனாக மண்ணிலே பிறக்க மாட்டார். மாறாக அவர் நம்மை தீர்ப்பிட வெற்றியின் அரசராக மீண்டும் வர இருக்கிறார். தேவை எழுதிய பின்பு அதன் முடிவுக்காக காத்திருக்க வேண்டும். இவ்வாறு காத்திருத்தல் என்பது நம் அன்றாட வாழ்வில் நிரந்தர கலந்துவிட்ட ஒன்றாகும். காத்திருத்தல் அனைத்தும் நமக்கு சுகமாக அமைவதில்லை. ஆனால் காத்திருத்தலின் சுகம் யாருக்காக, எதற்காக காத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அமைந்திருக்கிறது. எனவே இத்திருவருகை காலத்தில் தாய் திருச்சபை நாம் நம் ஆண்டவர் இயேசுவின் முதல் வருகையை நினைவுகூர்ந்து கொண்டாடினாலும் அவரது இரண்டாம் வருகைக்காக நம்மை தயார்படுத்த நம்மை தூண்டுகிறது. இதனை மனதில் இருத்தி இத்திருப்பலி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மன்றாடுவோம், இறையாசிர் பெறுவோம். அன்புக்குள்ளே திருவரு கால திருப்பலியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றேன். சீரா 51:22 ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்கிறேன். நாவை கடவுளால் நாவை பரிசாக கொடுக்கிறார். அது கடவுளை புகழ்வதற்காக, அவரை பாடுவதற்காக, ஜெபிப்பதற்காக, அவரை போற்றுவதற்காக. யாரெல்லாம் போற்ற வேண்டும்? திருப்பால் 148:12 இளைஞரே, கன்னியரே, பெரியோரே, சிறியோரே, நீங்கள் எல்லாரும் மூணு இருக்க அப்படியா இருக்கு. நீங்க எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்க. ஒருவேளை புதிய ஜெபம் தெரியாம இருக்கலாம், புக் எடுத்து வச்சுக்கணும். சும்மா அப்படி இப்படி பார்த்து போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே பங்கெடுத்தாதான் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக கடவுளோடு பேசுமா தெரியும். சில பேர் இப்படியே வருகிறாங்க, அப்படியே போகிறாங்க. அப்படி இல்லை, நல்ல உணர்வுபூர்வமாக பங்கெடுக்கணும். ஒருவேளை ஜெபம் தெரியாமல் இருக்கலாம், அந்த புக்கை வச்சு வாசிக்கணும், புக்கை வச்சு பாடணும். தாய் திருச்சபையில் ஏகப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்குற. அப்படி ஒவ்வொரு மங்காத்த மாதிரி இருந்து போயிடக்கூடாது. நல்லா ஜெபிக்கணும், சந்தோஷமாக பாடணும். இதெல்லாம் சிறப்பான விதத்தில் நாம் செய்யணும். நாம் ஜெபிக்கிற போதா, நாம் பாடுகிற போதா, இந்த வழிபாட்டு பங்கெடுக்கிற போதா உயிரோட்டமாக மாறுகிறோம். இல்லை இருந்தால் நமக்கு திருப்பலிக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகும். அப்படி யாரும் இருக்கக்கூடாது. வருகிற இந்த திருப்பலி வருகிற கடவுள் டச் பண்ணணும். அதற்கு ஏற்றவாறு நான் சிறப்பாக அதில் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்குற போது தான் அது சிறப்பாக இருக்கும். ஆகவே இதை மட்டும் மறந்துடக்கூடாது. கடவுள் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் கடவுளை புகழ்வேன், அதை கொண்டு அப்படியே அமைதியாக இருப்பேன். அப்படி இல்லை, அதை கொண்டு கடவுளை புகழ வேண்டும். சுத்தமாக ஜெபம் சொல்லணும், ஆர்வமாக படிக்கணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் வசனங்கள் சொல்கிற போதை எடுத்து வசிக்கணும். இதெல்லாம் கடவுள் நாவை கொடுத்ததற்காக. அது இதற்காகத்தான், மெயின் பர்பஸ் இதற்காகத்தான். பர்பஸ் மாறி போச்சு. அதனால் இந்த பர்பஸை வச்சு மெயினாக கடவுள் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் புகழ வேண்டும். நல்லா எல்லாம் கை கொண்டுங்க. கை கொண்ட யாரும் மறக்காதுங்க. நீ பார்க்குறாள் சாதாரண கடவுள், நல்ல கடவுள். ஆகவே அந்த ஆச்சரியமான கடவுள், அதிசயமான கடவுள் கரம் குவித்து வணங்கணும். கை கீழே போயிடக்கூடாது. எப்போதுமே கரம் குவித்து கடவுளை வணங்கணும். நம்ம பார்க்குற ஒரு ஆராதனைக்குரியவர், ஆட்சிக்குரியவர், எல்லா காரியம் நமக்கு செய்கிற கடவுள். அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஆக அந்த கடவுளை நாம் வணங்கவும், கடவுள் வருகைக்காக தயாரிக்கிற காலம் நாங்கள் நல்ல முறையில் தயாரிப்போம். சிறப்பான விதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பிற்கு சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக
நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி விடுமாறு நாம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அறிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா, வாழ்வில் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமாக இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல ஆண்டவரை உண்மை தாழ்மையை கொண்டாடுவோம். வாழ்வழிக்கும் உமது அருளை மூச்சினை எம்மில் புதுப்பித்தரும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்தும் என்று காப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவினை நோக்கி கொண்டாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் விளம்பர அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசாவலியாக கற்பித்து உமது படைப்பொருளாக இந்த உப்பை பரிவரக்கத்தில் புனிதப்படுத்தியல ஆண்டவரே உடைய தாழ்மையை கொண்டாடுவோம். உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதலுக்கு தோல்வி உரை செய்வீராக. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருவாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவியாக நோக்கி கொண்டாடுகிறோம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஜெபிப்போமாக. பேரிரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிலே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை. இன்றைய முதல் வாசகத்தில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் விடுதலையோடும் பாதுகாப்போடும் வாழும் என்ற வார்த்தைகள் இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கையை தந்தன, புதிய வாழ்வை தந்தது, விடுதலை வாழ்வை அவர்களுக்கு வழங்கியது. இயேசுவின் இரண்டாம் வருகையை எதிர்பார்த்திருக்கும் நமக்கு புதிய வாழ்வை பற்றிய நம்பிக்கையை தரும் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். தாவீதில் இருந்து நீதியின் தளிரொன்று முளைக்க செய்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்த வாசகம். அதிகாரம் 33, இறைவசனங்கள் 14 இருந்து 16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதில் இருந்து நீதியின் தளிரொன்று முளைக்க செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிற்கேலும், அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம் ஆண்டவரே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் நம் ஆண்டவர் இயேசு நாம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக என்று நம்மை வாழ்த்துகின்றார். நம்பிக்கையோடும் விழிப்போடும் இருந்து அவர்களின் கட்டளைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தும் இரண்டாம் வாசகத்தை கவனமனம் செய்து படிப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12 முதல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 2 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்து வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 25 முதல் 28, 34 முதல் 36. லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 25 முதல் 28 மேல் 34 முதல் 36 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள்
மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடு மாட்சியோடு மாண்ட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் அந்தமடையாதவாறும் ஆனால் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிற்ற வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லோர் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்து தப்புவதற்கும் மானிடவர் நிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் திருவருகை காலம் நாம் அனைவரும் அறிந்தது போல திருவெளிப்பாட்டு ஆண்டினுடைய தொடக்கமாக இருக்கிறது. திருவெளிப்பாடு அதற்கு ஆண்டு நாம் வைத்திருக்கிறோம். திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், பொதுக்காலம், நவகாலம், இப்படி நாம் நாட்கள் வைத்திருக்கிறோம். அங்கு திருவெளிப்பாட்டு ஆண்டு தொடக்கம் இன்றைக்கு இருக்கிறது. நாம் ஏதாவது ஒரு புதிய ஆண்டு தொடங்குகிற போது நல்ல முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். குறிப்பாக ஜனவரி 1 புத்தாண்டு வருகிற போது நல்ல நிலைகளை வாழ வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீட்டுகிறோம். ஒரு சில திட்டங்கள் நாம் வெற்றி பெற்றிருப்போம், ஒரு சில திட்டங்கள் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும். ஆகவே திட்டங்கள் தீட்டுவது என்பது முக்கியமானது, அது நல்லது. எல்லா திட்டங்களையும் நாம் கடைபிடிக்க முடிவதில்லை. ஒரு சில திட்டங்கள் நாம் தீட்டி அதிலே நாம் வெற்றி பெறுகிற போது நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாக நமக்கு இது திருவெளிப்பாட்டு ஆண்டு தொடக்கமாக இருப்பதால் இதில் கூட நாம் ஒரு சில திட்டங்களை தீட்டி அதில் மகிழ்ச்சி காணலாம். பல்நிலைகளிலே ஒரு நல்ல நாளுக்காக நாம் காத்து கொண்டிருப்போம். இதை இந்த ஆண்டில் தொடங்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருப்போம். அல்லது ஒரு சில பாவ வாழ்க்கை இருக்கலாம், தீய வழியாக இருக்கலாம், அதை விட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கலாம். அது கூட இந்த ஆண்டு தொடக்கத்திலே, திருவெளிப்பாட்டு ஆண்டு தொடக்கத்திலே கைவிடுகிற போது அது மிகப்பெரிய செயலாக இருக்கும். ஒரு சில நல்ல நிகழ்வுகளை ஆரம்பிக்கலாம் நினைத்திருப்பீர்கள், அல்லது ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் நினைத்திருப்பீர்கள். இதிலிருந்து ஆரம்பித்து திருவெளிப்பாட்டு அந்த தொடக்கத்திலே நான் ஆரம்பித்தேன் என்று சொல்லி அதில் பெருமிதம் அடையலாம், மகிழ்ச்சி அடையலாம். ஆகிய அதற்கு இந்த காலத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இது 3ஆம் ஆண்டாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு வாசிக்கு வரும்போது நீங்கள் பார்த்துக்கிறீர்கள். முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு சொல்லி வாச புத்தகத்திலே போட்டிருக்கோம். இந்த திருவெளிப்பாட்டு தொடக்கத்திலிருந்து 3ஆம் ஆண்டு நான் வாசிக்கணும். ஒருவேளை நீங்கள் வாசிக்க வரும்போது நேரடியாக நீங்கள் 3ஆம் ஆண்டு சென்ற வேண்டியதான். முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு அல்ல, இப்போது 3ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறது. ஆக இந்த வாச புத்தகத்தில் 3ஆம் ஆண்டு அதற்குள்ள பகுதிகளை நாம் எடுத்து வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் திருவெளிப்பாடு தொடங்குகிற போது ஏதாவது ஒரு நற்செய்தி எடுத்து அந்த நற்செய்தியிலே அந்த ஆண்டு முழுவதும் தாய்ப்பிச்சு பயணிக்கிறது. எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டோம்னா கடந்த திருவெளிப்பாட்டு ஆண்டிலே மார்க் நற்செய்தி எடுத்து வாசித்தோம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா மார்க் நற்செய்தி வாசிக்கப்பட்டது. இந்த ஆண்டு லூக்கா நற்செய்தி இப்போது நாம் வாசிக்கிட்டு லூக்கா நற்செய்தி வாசிக்கின்றோம். ஆக லூக்கா நற்செய்தியிலிருந்து திருவிழிய பகுதியில் எழுதுகிறார். திருவருகை காலம் என்று சொன்னால் நாம் வெளியிடத்திலே ஏற்றுக்கொள்வது பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், மிக சிறப்பான விதத்தில் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. புதுப்பொடிவோடு சிறப்பான விதத்தில் நாம் கண்ணை இழுக்கிற அளவுக்கு இங்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மலர் வளையம் பார்க்கிறீர்கள், அந்த வெளியிலே சுற்றி மலர் வளையம் இருக்கிறது. இந்த மலர் வளையம் எதை குறிக்கிறது? கடவுளுடைய பேரன்பை குறிக்கிறது. கடவுள் தன்னுடைய மக்களை பேரன்பினால் ஆட்கொள்கிறார். ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு தன்னுடைய பிள்ளைகளை அவர் கவனிக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். எல்லா விதமான நல்காரியங்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்து கொடுக்கிறார் என்று அடையாளமாக இருக்கிறது. இதை சுற்றி பார்க்கிற போது அந்த மலர்வளையத்தை சுற்றி பார்க்க நீங்கள் பச்சை வண்ணத்தை பார்க்கிறீர்கள். ஆகவே இயற்கையாக அனைத்துமே வைக்கப்பட்டிருக்கிறது.
அதை சுற்றி இருக்கிற அனைத்து இயற்கையான செடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது பசுமை. கடவுள் தன் பிள்ளைகளை பசுமையாக நீரோடு நடப்பட்ட பசுமையான நிலத்திலே தன் பிள்ளையை வழிநடத்தி செல்வார் என்பது அடையாளமாக அது இருக்கிறது. மெழுகுதிரிகள் மொத்தம் எத்தனை இருக்குது? சின்ன பிள்ளைங்க 6 இருக்குங்க, 5 இருக்கு. ஓகே, இது சுற்றி பார்க்கிற போது 3 ஊதா நிறத்தில் இருக்கிறது, 1 இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கு, பிங்க் கலர்ல இருக்குது, நடுவில் சோப்பா வெள்ளை இருக்கு. நீங்கள் 2 ஒரு ஆள் ஒயிட்டு ஒரு ஆள் வெள்ளைன்னு சொல்லும்போது 2 சேர்ந்து எனக்கு சிவப்பு கேட்குது. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறதுனால அது எனக்கு எப்படி கேட்குது, எனக்கு மலையாளத்தில் கேட்குது. இதை 4 விதமான மெழுகுதிரிகளுக்கு அணித்திருக்கிறது. 4 வாரங்களை உள்ளடக்கியா இருக்கிறது. நாம் முதல்ல இப்போது ஊதா நிறத்தை நாம் பற்றமைப்போம். 4 வாரங்களுக்கு ஒரு மைய கருத்து இருக்கிறது. நம்பிக்கையின் மெழுகுதிரி இன்றைக்கு ஏற்றப்பட்டது. அமைதியான மெழுகுதிரி இருக்கிறது, மகிழ்ச்சிக்கு இருக்கிறது. அதன் பிறகு அன்பிற்கு இருக்கிறது. அது 4 மெழுகுதிரிக்கு 4 வாரம் ஏற்றப்படும். 4 வாரமே ஒரு மைய கருத்து இருக்கிறது. நடுவில் இருக்கிற அந்த வெள்ளைத்திற மெழுகுதிரி எதை பற்றப்படுகிறது? கிறிஸ்து பிறப்புள்ள நாளிலே அது பற்றது. ஆக இந்த திரி அனைத்துமே இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக அந்த கன்னியர்கள் எவ்வாறு விழிப்போடு இயேசு கிறிஸ்துவை தேடி இருந்தார்களோ அதே போல கிறிஸ்துவ மக்கள் விழிப்பாயிருந்து மாண்டவனுடைய வருகைக்காக அவர்கள் விழிப்பாயிருந்து காத்திருந்தார்கள். அதே போல கிறிஸ்துவர்கள் மாண்டவனுடைய வருகைக்காக விழிப்பாக இருந்து காத்திருக்க வேண்டும் என்பது அடையாளமாக இருக்கிறது. உன்னதங்களிலே பாடுவதில்லை. உன்னதங்களிலே பாடினாங்களா? ஒருவேளை பாடியிருப்பாங்களா? நம்ம கவனிக்கலையே. உன்னதங்களிலே பாடவில்லை. எப்போதெல்லாம் உன்னதங்களிலே பாடவில்லை? தவக்காலத்தில் பாடுவதில்லை, திருவரி காலத்தில் பாடுவதில்லை. அப்போ தவக்காலத்தில் திருவரிகளுக்கு அந்த தவக்காலத்தை போல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏன் உன்னதங்களிலே போது ஆங்கிலத்திலே சாங் ஆஃப் பிரைஸ் என்று சொல்கிறார்கள். ஒரு ஆரவாரத்தின் பாடல், ஒரு ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் அமைதியான விதத்திலே இந்த திருவரிய காலம் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக இந்த இறைவன் கொடுக்கிற அழைப்பை ஏற்று மன வருத்தப்பட்டு பாவங்களுக்கு திரும்பி பாலன் இயேசு உள்ளத்தில் பிறப்பதற்காக நல்ல தியானித்து மன வருத்தப்பட்டு முயற்சி எடுக்க என்பதற்காக தாய் கச்சபை உன்னதங்களை பாட வேண்டாம் என்று சொல்கிறார். அவர் மெஸ்ஸியா வரப்போகிற அந்த மெஸ்ஸியா வருவதற்காக சிறப்பான நம்ம தயாரிக்க வேண்டும். இன்னொரு கேள்வி இருக்கலாம். வாசகம் நச்சை வாசிக்கப்பட்ட போது அது எதை பற்றி அந்த நச்சை வாசகம் இருந்தது? இயேசு கிறிஸ்து பிறக்க போறார். பதிலாக கிறிஸ்து பிறப்பு காலம். இயேசு கிறிஸ்து பிறக்க போறாங்கன்னா அந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தை பற்றி வாசகம் இருக்கணும். அப்படிதானா? அப்படித்தானே இருக்கணும். ஆனா எதை பற்றி இருந்தது? எஸ், வெரி குட். 2ஆம் வருகை பற்றி இருந்தது. 2ஆம் வருகை பற்றி இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்க போறார் அப்படின்னு 2ஆம் வருகை பற்றி பேசணும். இயேசு பிறப்பு பற்றி நச்சைக்கு இருக்கு, அதை சொல்லியிருக்கலாமே என்று நம்ம கேள்வி கேட்கலாம். திருவரை காலம் 2 பண்புகளை கொண்டது. முதல்ல ஏற்கனவே வந்த இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை அது சுட்டி காட்டுகிறது. முதல் வருகை இயேசு கிறிஸ்து எனக்கு வந்தாச்சு. 2வது வருகை அவர் வரப்போகிறார். அப்ப அதற்கு விழிப்பாக இருந்து நாம் தயார் பண்ணோம். அதை முக்கியப்படுத்துவதற்காக இது நமக்கு தரப்பட்டிருக்கு. இந்த வாரமும் அடுத்த வாரமும் 2ஆம் வருகை பற்றி தான் இருக்கும் மாசம். இந்த 2மே உள்ளடக்கியது. கிறிஸ்து பிறப்பு காலம், திருவரி காலம், ஏற்கனவே வந்த இயேசுவின் முதல் வருகை, இனி வரப்போகிற இயேசுவின் 2ஆம் வருகை. இந்த 2 பண்புகளுமே திருவருகை காலம் கொண்டது. அவர் திருவெளிப்பாடு ஆண்டு தொடக்கம், அந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நாம் எவ்வாறு விழிப்பாக இருக்க வேண்டும், 2ஆம் வருகைக்காக எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை தாழ்த்தி நமக்கு சொல்லி தருகிறது. அதை மறக்காமல் தன் பிள்ளைகள் கடைபிடிக்கும் என்பதற்காக நினைவுகிறது. நாம் 2ஆம் வருகை ஆண்டு இயேசு கண்டிப்பாக வருவார். அவர் எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது. நாம் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்நோக்கோடு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மெழுகுதிரியில் ஊதா நிறைய மெழுகுதிரில் ஏற்றப்பட்டது நம்பிக்கைக்குரியாக. நம்பிக்கையோடு நம்முடைய குல முதல்வர்கள் காத்திருந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். அதே போல் நாம் நம்பிக்கையோடு இறைவன் வருகைக்காக, 2ஆம் வருகைக்காக, மெஸ்ஸியா வருகைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்பது அடையாளமாக இந்த திரி ஏற்றப்பட்டது.
இந்த திருவிழா காலத்தில் முதல் வாரமாக இந்த நம்பிக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை பற்றி மக்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு என்பது அடையாளமாக சிறப்பான விதத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்பிக்கை என்பது என்ற நமக்கு அழகாக எபிரேயர் 11:1 அழகாக சொல்கிறது. நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாத பற்றி ஐயமற்ற நிலை. எபிரேயர் 11:1 இருக்குது. நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி. நீங்க எதிர்நோக்கி இருக்கீங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாத பற்றி ஐயமற்ற நிலை. அதை நான் தியாலஜி படிக்கும் போது, இறையியல் படிக்கிற போது, இறையியல் வகுப்பிலே இறையியல் பேராசிரியர் அழகாக கற்றுக் கொடுத்தார். இந்த நம்பிக்கை என்பது என்ன? இருட்டு அறையில் கருப்பு பூனை கேடுவது. ரூம் எப்படி இருக்கு? இருட்டு. பூனை எப்படி இருக்கிறாரு? கருப்பு. ஆனால் கண்டிப்பாக அந்த பூனையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிப்பது. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்று கண்ணுக்கு புலப்படாத வச்சு ஐயமில்லை. கண்ணில் தெரியவே தெரியாது, நம்ம எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். அதுதான். ஆகவே கடவுள் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக கண்டிப்பாக மாற வேண்டும். அதற்காக முயற்சி எடுக்கும். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை என்பது நாடு பொழுது குறைஞ்சிட்டு தான் போகும். ஏன்னா வாழ்வில் ஏற்படுகிற சூழலாக இருக்கலாம், வாழ்வில் ஏற்படுகிற ஒரு சில துக்கமான நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது சோர்வான நிகழ்வாக இருக்கலாம். நம்முடைய நம்பிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டும். நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவர் கற்றுக் கொடுத்த அந்த போதனைகளை பார்த்து நம்பிக்கையை நாடும் கொண்டு நாம் புதுப்பிக்க வேண்டும். அப்படி புதுப்பித்தோம் என்று சொன்னால் நம் வாழ்வு மிக சிறப்பாக அருமையாக மாறுகிறது. இந்த நம்பிக்கை கடவுள் மீது வைக்கிற போது என்ன பலன்கள் கிடைக்கிறது? முதல் பார்க்கும்போது மார்க் 9:23 நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். கடவுள் மீது யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே நிகழும். மார்க் 9:23 சொல்லப்படுகிறது. எஸ்ஐயா இறைவாக்கினர் 40:31 சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துப் போர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். 2025 காலண்டர்ல நம்ம இந்த வருஷம் தான் போடுறோம். இந்த வருஷம் 2025 காலண்டர்ல எஸ்ஐயா 40:31 தான் போடுறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துப் போர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். அவர்கள் கழுகுகள் போல இறக்க வைத்து உயிரை பரப்பர். ஓடுவர், மலைப்படையார், நடந்து செல்வர், சோர்வெடுப்பர். இது யாரு? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஆற்றல், புதிய ஆற்றல்லாம் கடவுள் தருகிறார். கடவுள் மிக சிறப்பான விதத்திலே தருகிறார். நீ பாருங்க, சீராக் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். அதை வாசிங்க. நான் சொல்றதோட நீங்க வாசிங்க எல்லாரும். அழகான வார்த்தை பாருங்க. சீராக் 2:10 ரொம்ப சிறப்பாக சொல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நேரத்தில் அதை எடுத்து வாசித்து ஏன் இப்படி இருக்க, கடவுள் தான் இப்படி பண்ணியிருக்காரு செய்திருக்கான்னு சொல்லி அதை எடுத்து வாசிங்க. சீராக் 2:10 வாசிக்கிறீங்களா? சத்தம் வாசிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். யார் வாசித்தா? அவங்க எந்திரிங்க. ஏன்னா முதல்ல எல்லாமே கூட்டத்தை வாசித்தாங்க, அதுக்கு அன்பு கொடுத்தாச்சு கூட்டமா. இப்போ தனியாக நீ கூட்டம் வாசிங்க. இல்லை இன்னொரு வாசம்னா அவங்கள கூட்டம் வாசிடுவாங்க. தெரியும், ஒரு லைனா ஒரு லைன் அந்த ஃபுட் ஸ்டாப் வர கரெக்டாக வாசிக்கணும். நல்ல சத்தம் வேணும். ஸ்டாப் பாருங்க. முந்தைய தலைமுறை எண்ணி பாருங்கள். முந்தைய தலைமுறைனா என்ன தலைமுறை பாருங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதற்கு முன்னால் வாழ்ந்தவங்க. அந்த தலைமுறை எண்ணி பாருங்கள். ரைட். அடுத்து ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டோரில் ஏமாந்தவர் யாராவது இருக்காங்களா? ஏக்கா, முந்தைய தலைமுறை எண்ணி பாருங்க. அண்ணாச்சி, முந்தைய தலைமுறை எண்ணி பாருங்க. ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டோரில் ஏமாந்து கொண்டவர் யாராவது இருக்கிறாங்களா? அடுத்து அவருக்கு அஞ்சி நடந்தோரில் கைவிடப்பட்டவர் யார்? அஞ்சி நடக்கிறவங்க. அஞ்சி நடக்கணும், அவருக்கு தாட்சியா நடக்கணும், பணிவா நடக்கணும். அப்படி நடந்திருந்தால் யாராவது கைவிடப்பட்டிருக்காங்களா? வெரி குட். ஒரு கைதட்ட கொடுத்துருங்க. அப்போ இதை எண்ணி பாருங்கள். இதை எண்ணி பாருங்க.
எண்ணி பார்த்து, முந்தைய தலைமுறை எண்ணி பார்த்து ஆண்டவர் எவ்வாறு மிகப்பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். அவர் யாரையுமே கைவிடல. இப்படிப்பட்டவங்கள, அவருக்கு அடைக்கலம் கொண்டவங்கள, அவருக்கு அஞ்சு நடந்தவங்கள அவர் கைவிடவில்லை. அவர் பற்றுறுதி கொண்டவங்க யாருமே ஏமாற்றம் அடைவதில்லை. இந்த அளவுக்கு கடவுள் மிக சிறப்பான விதத்தை பாதுகாக்கிறார், கண்டிருக்கிறார். அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் மாறணும். இன்றைக்கு கூட ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உள்ளத்துல ஒரு உறுதி இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப சோர்வா அசதியா நீங்க வந்திருக்கலாம். ஆனா இந்த வசனங்கள்லாம் அப்படியே நமக்கு ஒரு ஊட்டச்சத்து தருகிறது, ஒரு உள்ள உறுதியை தருகிறது. எந்த அளவு பாருங்க, திருப்பாடல் ஆசிரியர் 23:4 சொல்கிறார், சாவியின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்து நேர்ந்தாலும் என் தீங்கிற்கு அஞ்சிடேன், உன் கோடும் நெடுங்கெளி என்னை தேற்றும். பள்ளத்தாக்கு எப்படிப்பட்டது? சாவை தரக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, திகிலை தரக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு நெருக்கடியை தரக்கூடிய பள்ளத்தாக்கு. ஆனா இருந்தாலும் அசால்ட்டா நான் போவேன். ஏன்னா நீர் என்னோடு இருப்பதால் என் தீங்கிற்கு அஞ்சிடேன். அதான் திருப்பாடல் 125:1 சொல்கிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்போம், சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பார். மலை போல இருப்பாங்க. சிலர் ஒரு சில காரியங்கள் எனக்கு அப்படியே மலை போல அப்படி இல்லை, கடவுள் அனுபவித்திருப்பாங்க. நெருக்கடியா இருக்கலாம், புயல் வரலாம், வாழ்க்கையில் யாருக்கிட்ட புயல் வரலாம், ஆனா அவங்க அசையாமல் இருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கை என்பது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. வரலாற்றில் முந்தைய நபர்களே பாருங்க, சவேரியார்கள் நடந்துட்டு இருக்க நிறைய பங்குகள். சவேரியார் எங்கிருந்து வந்தவர்? ஸ்பெயின்ல இருந்து இங்க வர்றார். இப்ப நம்ம ஒரு மணி நேரமோ 10 நிமிஷம் கூட ஒரு பேருந்துக்கு காத்திருக்க முடியல. ஒரு பயணங்கள் திருப்பி போனா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஒரு பஸ்ல போகும்போது கூட அந்த கூட்டத்தில் இருக்க முடியல. எதுக்கு லேட் ஆகுது, காத்திருக்க முடியாது, அப்படிலாம் இருக்கு. ஆனா கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அவர் அங்கிருந்து பயணம் செய்து இந்தியாவுக்கு வர்றார். கப்பல்ல எத்தனை மாதம் 13 மாதங்கள் கப்பல். இப்போ இது மாதிரி நவீன என்ஜின் கிடையாது, காத்தடிச்சாதான் போகும். சாப்பாடு 13 மாதம் சேர்ந்தா கொண்டு இருக்கும். கொஞ்சம் காத்தடிக்கல கெட்டு போயிடும். அதெல்லாம் நடந்துச்சு. காத்தடிக்கல உணவு கெட்டு போச்சு, அங்கேயும் நடக்கக்கூடிய நிலமாச்சு. அதெல்லாம் செய்து இங்கு வந்து கடவுளுக்கு பெயரை அவரை நம்பி அந்த நம்பிக்கை நற்செய்தி அவர் அறிவித்தார். அப்போ அந்த அளவுக்கு வேரோட்டமாக நம்பிக்கை இருக்கிற போது நாம் சிறப்பான விதத்திலே கடவுளின் பிள்ளைகளாக வளர்கிறோம். எப்போதுமே அவர் அன்பினால் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகிய கடவுளுடைய அன்பு நமக்கு நிறைவானது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் 117:2 என்ன சொல்கிறது? ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது, சின்னது கிடையாது, மிகப்பெரியது. அவங்க ஆண்டவர் நமக்கு காட்டுகிற மாறாத அன்பு மிகப்பெரியதாக இருக்கிறது. எஸ்ஐயா 43:4 சொல்கிறார், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவர், மதிப்பிக்கவர், நான் உன்னை அன்பு செய்கிறேன். யூ ஆர் வெரி காஸ்ட்லி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை கூட. இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், தங்க ஆவணங்களாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் விட நீங்களாம். அதைத்தான் கடவுள் மிக சிறப்பான விதத்தில் உணர்த்த வண்ணமாக என்ன செய்கிறார்? இந்த உலகத்தின் படைப்பை பார்க்கிற போது படைப்பு மனிதர்கள் வருவதற்காக எல்லாவற்றையும் ஒன்றன் ஒன்றாக அயார் செய்கிறார். தொடக்க நூல் 1:3 கடவுள் என்ன சொல்கிறார்? ஒளி தோன்றுகிறார். அப்போ உலகம் எப்படி இருக்கிறது? வெறுமையா உருவம் ஒன்று இருளா இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை கடவுள் ஒளி தோன்றுகிறார். ஒவ்வொன்றாக ஏற்பாடு செய்கிறார். மனிதனுடைய வருகைக்காக எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கிறார். நம்ம எப்படிப்பட்டாங்க? அவர் மத்தியில ஒன்றுக்கும் ஆகாதவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், அந்த கடவுளுக்கு பிரமாணிக்க இல்லாதவர்கள், அவருக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த பேரன்பு மாறாதது, மிகப்பெரியது. அதன் அடிப்படையிலே ஒவ்வொன்றாக படைத்து நம்ம ரொம்ப சிறப்பாக படைக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக படைக்கிறார். அதில் ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்? வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். சுருக்கி என்ன சொல்லுவோம்? நம்ம யாரோ சொன்ன மாதிரி இருக்க விஐபி, கடவுள் பார்வையிலே விஐபி. அதான் எனக்கு பார்வையிலே பெற்றவர்களே அவ்வளோ சிறப்பாக கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அதில் நம்ம நம்பிக்கை நிறைந்தவர்களாக வாழ்கிற போது சிறப்பாக ஆபிரகாம்
மிக சிறப்பான விதத்திலே தன்னுடைய அந்த ஒரே மகனை பலியிட சொல்கிறார். யாருக்கு முடியும்? எவ்வளோ கேள்வி கேட்போம் நம்ம, எவ்வளோ கேள்வி கேட்டு கடவுளை திக்குமுக்காட செய்வோம். ஆனால் அவர் கேள்வி கேட்கல பாருங்க. அந்த பையன் கேட்கிறான், அப்பா பலியிட போறவன் ஆடி இருக்கப்பா, எவ்வளோ முக்கியம் பாருங்க, எப்படி அழுப்பாரு. அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு உண்மையான தாய்க்கு, ஒரு உண்மையான தந்தைக்கு பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு அழுக வந்துடும் அந்த வார்த்தையை கேட்டார். ஆனால் அவர் அப்படியே கூப்பிட்டு போறார். எல்லாம் அப்படி கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் நிச்சயமாகவே பார்த்துக்குவார், கடவுள் உண்மையாக வழிநடத்துவார். கடவுள் நம்முடைய பிள்ளைகளை, நம்புகிற பிள்ளைகளை, உண்மையா அவரை பற்றுக்கொள்ள நம்புகிற பிள்ளைகளை கைவிடுவதில்லை. யாரையும் ஏமாந்து போக மாட்டாங்க, யாரையும் அவர் கைவிடுவதில்லை. மிக சிறப்பாக கடவுள் வழிநடத்துகிறார். ஆக அந்த கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கிற போது சிறப்பாக வாழ முடியும். அதை பாருங்க, வானத்து பறவைகளை பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. மத்தேயு 6:26. வானத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் கடவுள் உணவளிக்கிறார், பாதுகாக்கிறார். அதுக்கு ஒரு அடுத்த லைன் உத்தர மாதிரி போட்டிருப்பாருங்க, அவற்றை விட நீங்கள் மேலானவர் அல்லவா. நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் ஒரு புத்திர மாதிரி கடைசி லைன் போட்டிருக்கு மத்தேயு 6:26. அவற்றை விட நீங்கள் மேலானவர் அல்லவா. கடவுள் மீது நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க அவங்களுக்காக சொல்லுது, அவற்றை விட நீங்கள் மேலானவர் அல்லவா. அந்த வரியை பார்க்கும்போது நம்பிக்கை இல்லாதவர்களாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவற்றையெல்லாம் விட நீங்கள் மேலானவர் அல்லவா. அப்ப கடவுள் இந்த சிட்டுக்குருவிகள், வானத்து பறவைகள் இவற்றை விட மேலாக படைத்திருக்கிறார். ஆக அந்த கடவுளை நாம் நம்புகிற போது மிக சிறப்பான விதத்திலே வளர்கிறோம். அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட என்ன பாருங்க, சீராக் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், உன் வாழ்வில் நலம் கிடைக்கும். அவரை விட்டு விலகி செல்லாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்வில் நலமை அடைவார், உன் வாழ்வில் வளர்ச்சி அடைவார். அப்போ அதுதான் இந்த நல்ல நாளிலே நாம் சிறப்பான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எல்லா நேரத்திலும் அப்படி பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார், நமக்கு அரணாக கோட்டையாக இருக்கிறார். வானத்து பறவைகள் அவர்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை, வந்து சாப்பாடு, வீடு, அதற்கு சொத்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இதெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் இருந்தால் நாளைக்காக கவலைப்படுகிறோம், எதிர்காலத்திற்காக வேதனைப்படுகிறோம், பயப்படுகிறோம். ஆனால் கடவுள் அவரை நம்பி தஞ்சமாக அடைக்கலமாக இருக்கிறவர்களை கைவிடுவதில்லை. அன்னை மரியாள் அவர் கொண்டிருந்தது என்ன? ஆம் என்ற வார்த்தை மட்டும்தான், பெரிய பணக்காரர் கிடையாது. அன்னை மரியாள் யோசேப்பு வாழ்ந்த குடும்பம் என்பது என்ன? மத்தேயு நற்செய்தி 1:19 சொல்கிறது, யோசேப்பு நேர்மையாளர், அவ்வளவுதான். யோசேப்பு பெரிய பணக்காரன் சொல்லவில்லை, யோசேப்பு பெரிய செல்வ படைத்தவன் சொல்லவில்லை, மாறாக யோசேப்பு ஒரு நேர்மையாளர், அதை பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் கடவுள் மிக சிறப்பாக வாழ்ந்தார். அதைத்தான் அன்னை மரியாள் சொல்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 1:45 எல்லா தலைமுறையும் இப்படி பேருடைய எதற்காக? அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்தன் காரணமாக, மிக சிறப்பான விதத்தில் வளர்ந்ததன் காரணமாக. ஆக நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்போம். நம்பிக்கையின் அளவு எவ்வளவு இருக்கிறது? குறிப்பாக கடவுள் மீது நம்பிக்கை என்பது என்ன? ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கண்டிப்பாக வரணும், பக்கத்து வீட்டில் போகிறாங்க, இல்லை நம்ம போனோம், இல்லைன்னா ஏதாவது ஆயிரம், இது நம்பிக்கை இல்லை, இது நம்பிக்கை அல்ல. கடவுளை எல்லா நேரத்திலும் சிக்கலை பிடித்து கொண்டு அவரை விட்டு அசையாமல் இருப்பது. பவுல் சொல்கிறார் பாருங்கள், ரோமியர் 8:35 சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும்? எந்த நேரத்தில் கிறிஸ்து அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? நமக்கு சாதாரணமே ஒரு கையில் பைபிள், ஒரு கையில் செல்போன் வச்சா எங்கெல்லாம் போவோம்? அதாவது அசால்ட்டா செல்போன் விட்டு போயிட்டே இருக்கு. பைபிள் எனக்கு தெரியவே தெரியாது, இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பாருங்க, அவர் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும்? வேதனையா, நெருக்கடியா, என்னெல்லாம் சாவா, துயரா, ஆடைமையா, என் செல்போனா, எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு பற்றுறுதி, அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் போது நாம் வளர்கிறோம், வளர்ச்சி பெறுகிறோம். அந்த நம்பிக்கையை பிறருக்கு அறிக்கையிடுகிறோம். அந்த நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவிற்கு பெற்ற சீடர்கள் தான்
மிகப்பெரிய விதத்தில் வைராக்கியமாக மாறுகிறார்கள். எந்த அளவுக்கு மறைசாட்சியாக மாறுகிறார்கள். பேதுரு சொல்கிறார், என் தலைவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நேராக அறைந்தீர்கள், நான் தகுதியற்றவர், என்னை சிலுவையிலே தலைகளாக அறைங்கள். தலைவர் இயேசு கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டவர், தொடப்பட்டவர், அந்த நம்பிக்கையை ஆழமாக விளைகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மீதான அந்த நம்பிக்கை ஒரு மனிதரை அப்படியே மாற்றுகிறது. வாழ்க்கையில் ஒரு டேன்ல போடுங்க, யூ டேன் எடுக்கிறார்கள். அவர்கள் வந்தது ஒரு கண்ணோட்டத்தோடு வந்தார்கள். ஆனால் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு மறு கண்ணோட்டமாக மாறியது. நம்முடைய லட்சியங்கள், தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து உருவானார். அதான் கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிறார், வாழ்பவன் நான் அல்ல, என்னுள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். ஆக இந்த கிறிஸ்து என்ற ஒளி உள்ளத்திலே ஏற்றப்பட்ட பிறகு கிறிஸ்துவின் தீபமாக மறு கிறிஸ்துவாக அவர் மாறினார். அவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை சொன்னால் நாம் ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு மாறுகிறோம். அந்த நம்பிக்கை என்பது கடத்தப்படுகிறது. ஒரு ஆளிலிருந்து இன்னொரு ஆளுக்கு அந்த நம்பிக்கை கடத்தப்படுகிறது. குடும்பத்திலே தாயை நம்பிக்கையோடு இருந்தால் பிள்ளைகள் நம்பிக்கையோடு இருப்பார்கள். கணவன் நம்பிக்கையோடு வார்த்தைகள் சொன்னால்தான் பிள்ளைகள் அந்த குடும்பம் நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும். இல்லை என்றால் சோர்வாக எப்போது பார்த்தாலும் மிகவும் தரம் குறைந்த வார்த்தைகளை, சோர்வான வார்த்தைகளை பேசி பேசி குடும்பத்தின் நிலையும் சோர்வாக மாறுகிறது. கடவுள்களின் நம்பிக்கை கொண்ட குடும்பம் எப்போதும் துடிப்பாகவும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை முதிர்க்கிற குடும்பமாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆக இன்றைக்கு சிறப்பாக இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு, முதல் வெளுத்திரை நம்பிக்கையை சுட்டி காட்டுகிறது. எதற்காக? நம்பிக்கையின் ஒளி, நம்பிக்கையின் தீபம் நமக்குள்ளே எரிய வேண்டும் என்பதற்காக எரிய வைப்போம். ஒரு நிலை அணைந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம். அந்த திரியை எரிய வைப்போம். கடவுள் பாதுகாப்பார், கடவுள் வழிநடத்துவார், கடவுள் நமக்காக இருக்கிறார். அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? திருப்பாடல் 121 சொல்லுவது இருப்பார்கள், இதோ இஸ்ரேலை காக்கிற கடவுள் கண்ணையிலே உணர்த்துவது இப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார். ஆக அந்த கடவுளுக்கு நம்பிக்கை கொண்டு பற்று கொண்டு வாழும். இந்த நம்பிக்கையை மற்றவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழணும். நம்மிலிருந்து புறப்படுகிற நம்பிக்கை மற்றவருக்கு அந்த நம்பிக்கை தீபத்தை ஏற்றட்டும், ஒளியை கொடுக்கட்டும். மற்றவர்கள் சோர்ந்திருக்கிற போது அவர்களுக்கு அந்த நம்பிக்கையின் பாதை தரட்டும். அது கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, நம்மோடு பயணி செய்கிறவர்கள், நாம் பார்க்கிற மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் இவ்வளவு சிறப்பாக நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளட்டும். அதற்கு அருள் கேட்போம். நம்பிக்கை நாயகன் ஆண்டவர் இயேசுவின் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அனைவரும் சேர்ந்து சத்தமாக பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
நேரம் நம்மை நம்பிக்கையால் நிரப்புகிற நேரம். ஒருவேளை நீங்கள் சோர்வினால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இதோ அவர் வல்லவராய் இறங்கி வருகிறார். எளியவர்கள் நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் வலிமையோடு இந்த இடத்தில் இறங்கி வருகிறார். அவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து வைத்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அனைவரும் பாட வேண்டியது அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டோம் சீனாய் மலை போல் அசையாமல் இருப்பர் என்ற இறைவார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம். நம்பிக்கை காலத்திலே திரு அவை நமக்கு வழங்குகின்ற பல அடையாளங்களும் பல வாய்ப்புகளிலும் நாம் நிலைத்திருந்து ஆண்டவரின் 2ஆம் வருகையை நம் தலைநிமிர்ந்து எதிர்நோக்கி அவர் அளிக்கின்ற அந்த மாபெரும் கொடையினை பெற்று செல்கின்ற ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். நீதியின் ஒளியே என் இறைவா, இன்று உலகில் நிலவும் மனித குலத்திற்கு எதிரான பயங்கரவாதம் ஒழிந்து எங்கும் அமைதி நிலவ ஏற்றத்தாழ்வுகள் நீக்கி ஒற்றுமையுடன் வாழ தேவையான ஞானத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அளவற்ற அன்புக்கு அடித்தளமான இறைவா, போரினாலும் இயற்கை சீற்றத்தினாலும் பாதிக்கப்பட்ட எல்லா கிராமங்களிலும் பொருள் சேதம், மன உளைச்சல், வேதனைகள், உயிர் சேதம் இவற்றின் விளைவாக வாழ்வையே இழந்து தவிக்கும் எம் சகோதர சகோதரிகளின் துயர் துடைக்க உம் கரம் பற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன்னை படைத்தவரை உன் வாலிப நாட்களில் நினை என்று சொன்ன என் இறைவா, இளைஞர் தங்கள் வாழ்வில் நல்ல சிந்தனைகளிலும் நற்செயல்களிலும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நிற்க கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் எந்நாளும் சான்று பகர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, வரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் முன் தயாரிப்புகளை நாங்கள் வெறும் வெற்றி வெளி அடையாளங்களை மையப்படுத்தி வாழாமல் ஆன்மீக தயாரிப்புகளில் எங்களை புதுப்பித்துக் கொண்டு உம் பிறப்பு ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமைந்தது போல நாங்களும் நற்செய்தி தூதர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் நோக்கி கரம் குவிப்போம், கண்களை மூடுவோம். இந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிசயத்தை நம் கண்கள் காண போகின்றன. எல்லோரும் கண்களை மூடுவோம். ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்து நாம் மிகப்பெரிய விதத்தில் உயரப் போகிறோம், முன்னேற்றம் அடைய போகிறோம். இயேசுவே, என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு புதுமை செய்யும் அற்புதம் தாருங்கள் என்றாடுவோம். பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4:13, எனக்கு வலுவூட்டுவரை துணை கொண்டு எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். நீங்களும் மனதிற்குள்ளே சொல்லுங்கள், எனக்கு வலுவூற்ற ஆண்டு உதவியால் நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஒரு சாதனைக்குரிய காரியமாக இருக்கலாம், அதை நான் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி முடிவெடுங்கள். இயேசுவின் பெயரால் நான் செய்வேன் என்று சொல்லி முடிவெடுங்கள்.
எனக்கு வலுவூட்டு இருந்த ஆண்டவர் உதவியால் நான் தொழிலில் முன்னேற்றம் அடையும் என்று சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவேன். எனக்கு வலுவூட்டுற ஆண்டவரின் உதவியால் இதுவும் கடந்து போகும். ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கலாம், ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், தீராத வேதனையில் இருக்கலாம், இதுவும் கடந்து போகும் என்று நம்புகிறேன். மங்களகரமான காரியங்கள், மகத்தான காரியங்கள், இவற்றுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஆண்டவர் செய்திருவார் நம்புகிறேன். பிள்ளைகள் மிக சிறப்பானவர்கள். எனக்கு வலுவூட்டுற ஆண்டவரையா, நான் நன்கு படித்து ஒரு பெரிய நிலைக்கு வருவேன் என்று இப்போது ஆண்டவர் சந்தையில் முடிவெடுப்பேன். ஒரு விஞ்ஞானியாக, அரசு அதிகாரியாக, அரசியல் தலைவராக, ஆன்மீக தலைவராக எனக்கு வலுவூட்டுற இந்த கடவுள் உதவியால் மிக சிறப்பான விதத்தில் வர முடியும் என்று மன்றாடுங்கள். நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். எங்கள் குடும்பத்தின் தரம் இந்த கடவுள் உதவியால் உயரும் என்று விசுவாசத்தோடு மன்றாடுங்கள். கண்டிப்பாக நடக்கும். முடியாத என்று இல்லை. லூக்கா நற்செய்தி 1:37 சொல்கிறது, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. இதை நம்பிக்கையோடு மனதுக்கு சொல்லுங்கள். ரொம்ப விசுவாசத்தோடு உங்க மனசுக்கு சொல்லுங்க. கடவுள் நடத்தி தருவார், கடவுள் செய்து தருவார். பேரிரக்கமுள்ள இறைவா, உன் பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய உதவியால் நாங்கள் நினைத்திருப்பதை, எங்கள் கனவுகளை, லட்சியங்களை அடைய முடியும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். நம்பிக்கையோடு கொண்டாடியிருக்கிறோம். உதவி செய்கிறாங்க. உன் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக பேராற்றலை வெளிப்படுத்தி பெரிய அளவுக்கு வருவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 37. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிவான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்ட நாமடி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளுமாய் வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமா. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்புக்குரிய மாற்றுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதுடன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாகவே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுகிறவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து நம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே இரவிருந்து அறிந்து கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவோர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தது எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துவோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள உங்களை தூய ஆவியை கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினை கூர்ந்தது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தது. மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்கை துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றது. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாய், எங்கள் பாதுகாவலின் மான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணெய், எங்கள் அற்புத கவியின் அரசை தூய லூர்து அண்ணன், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியா, சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித பெருத்தோர்கள், இவ்வுலகில் உதவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலைப்பாட்டில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைத்து எல்லா மாட்சியும் தேர்ந்தெடுக்கும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோம். உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நமக்குள்ளே டிசம்பர் மாதத்தை கடவுள் நமக்கு கொடையாக தந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதத்தையும் நாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கொண்டாடுகிறோம். ஜனவரி மாதம், நவம்பர் மாதம் நல்லதே நடக்கும். ஜனவரி மாதம் ஜாலியான மாதம், பிப்ரவரி மாதம் பிரமாதமான மாதம், மார்ச் மாதம் மகிழ்ச்சியான மாதம், ஏப்ரல் மாதம் எல்லாமே நடக்கும் மாதம், எல்லாமே கிடைக்கும் மாதம். இந்த மாதம் ஞாபகம் இருக்கா? டிசம்பர் மாதம்
டிசம்பர் மாதம் டிப்ரெஷன் இல்லாத மாதம். டீல வார்த்தை இல்லை, இங்கிலீஷ் போனாலும் முடியும். டிசம்பர் மாதம் டிப்ரெஷன் இல்லாத மாதம் டிசம்பர் மாதம். ஆகவே எந்த டிப்ரெஷன் நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஆகவே சிரித்த முகத்தோடு புன்னகைப்போங்க, ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். திருவருகை காலத்திலே இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க ஆசைப்படுகிறார். உள்ளத்தை இயேசுக்காக நீடிப்போம், இயேசுக்காக கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லும், இயேசுவே, என் உள்ளம் உமக்காக, என் இல்லம் உமக்காக நான் தயாரிப்பேன். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை நல்ல முறையில் கொண்டாடுவேன். தொடக்க நாளில் நாம் முயற்சி எடுப்போம். இயேசு, நீர் வருவதற்கு தடையாக இருக்க எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்துவேன். என் பேச்சாக இருக்கலாம், என் நாவாக இருக்கலாம், என் வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் சரிப்படுத்துவேன், சீர்படுத்துவேன். நீர் சிறப்பாக என் உள்ளத்தில் பிறப்பதற்கு, எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு ஏற்பாடு செய்வேன் என்று நம் முதல் நாளில் முயற்சி எடுப்போம். இயேசுவின் பிறப்புக்காக நம்மை தயாரிப்போம். நம் வாழ்வில் ஒளியேற்றுகிற இந்த ஒளியின் விருந்து கிடைக்கிறது நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மண்டபம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்றி மன்றாட்டு. இறையாண்டவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். ஆண்டவரே, எங்கள் அன்றாட உணவும் கல்வாரி பலியும் அதன் மூலம் இறைவார்த்தையும் உம் திரு உலகம் திரு ரத்தம் எங்களுக்கு வழங்கி வரும் இறைவா உமக்கு நன்றி. அன்பின் இறைவா, இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து இன்று திருவழிபாட்டு ஆண்டின் முதல் ஞாயிறு மற்றும் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டங்களில் பங்கு பெறவும் சிறப்பிக்கவும் வாய்ப்பளித்த இறைவா உமக்கு நன்றி. அன்பின் இறைவா, இன்றைய வாசகங்கள் மறையுறைகளின் வழியாக எப்போதும் விழிப்பாய் இருந்து மன்றாடவும் உம் வருகையை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக வாழவும் எங்களுக்கு நினைவூட்டிய இறைவா உமக்கு நன்றி. ஒன்று 12/2024 இந்த திருவருகை காலம் முதல் ஞாயிறு. இந்த வாரம் முழுவதும் மிக அருமையாக புனித லூர்தன் அன்பிய மக்கள் திருப்பலி சிறப்பு செய்திருக்கிறார்கள். மிக சிறப்பானவர்களை வார நாட்கள் இருந்தது. அதற்கு அழகாக மலர் வைத்தார்கள். இன்னும் இந்த திருப்பிடம் மலர்களால் மிக சிறப்பானவர்களை இருக்கும் வண்ணமாக செய்திருக்கிறார்கள். கைகட்டி பாராட்டுகளை வாழ்க்கையில் மிக சிறப்பான வருகிற வாரம் இது அவ்லோர் மாதா சபையை சேர்ந்த அன்பு பிள்ளைகள் திருப்பலியை சிறப்பு செய்கிறார்கள். நீங்கள் அனிஸ்தா, ஜெனிஃபா, செவ்வாய் அனுஷ்யா, ரியா, புதன் ரபியா, பிரியா, வியாழன் பத்மபிரியா, பிரியா, வெள்ளி பிரியா, பிளஸ்ஸி, சனி பிளஸ்ஸி, ஞாயிறு பத்மபிரியா, அனுஷ்யா. மறைக்கு வகுப்புகள் நடைபெறுகின்றன. இன்றைக்கு மறைக்கு வகுப்பில் காலை உணவு கொடுக்கக்கூடியவர்கள் நேற்று தங்களது பிறந்தநாளை கொண்டாடியவர் ரெனிச்சா, ஜோஃபினா இருவரும் சேர்ந்து இன்றைக்கு காலை உணவு கொடுக்கிறார்கள். அவர் கைகட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை நன்றியும் விவரங்களும் திருப்பலி முடிந்ததும் பங்கு தந்தை தலைமையிலே திருக்குடும்ப சபை கூட்டம்
அனைத்து உறுப்பினர்களும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற சனி முதல் சனி மாலை 6 மணிக்கு வழிபாடுகள் ஆரம்பமாகின்றன. சப்பர பவுனியை நம்முடைய அமலோர் மாத சபை சார்ந்த அன்பு பிள்ளைகள் சிறப்பு செய்வார்கள். அவர்களை அன்போடு சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை புனித அமலன்னை திருவிழா, அமலோர் மாத திருவிழா நம்முடைய பிள்ளைகளால் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்படும். முதல் சனிக்கிழமை அன்று அவர்களுக்கு 9ஆம் திருவிழா. இன்றைக்கு 3ஆம் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். நம்ம பிள்ளை இந்த வருடம் பார்க்கிற போது மிக சிறப்பாக 1ஆம் திருவிழாவிலேயே அவர்கள் அன்னை மரியாவுடைய செல்வத்தை எடுத்து வைத்து மிக அழகாக அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த வருடம் புதுமையாக பார்க்கிற போது நவநாள் தினம் வருகிறார்கள். ஆகவே அழகாக வந்து முதல் நாள் ஏற்படுத்தியது. அதன் பிறகு நவநாள் பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள். நீங்கள் இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதா சபை பிள்ளைகள் இங்கு ஜெபிக்கிறார்கள், அன்னை முன்பாக ஜெபிக்கிறார்கள். அவங்க மிக அழகாக இதை செய்கிறார்கள். தலைமைக்கும் உறுப்பினர்களுக்கும் மிக சிறப்பான பாராட்டுகள். கைதட்டி பிள்ளைகளை அன்போடு பாராட்டுவோம். இதுதான் நாட்டின் சிறப்பான தலைவருக்கு அந்த பிள்ளை டிசம்பர் மாத நிகழ்வுகள் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் சனிக்கிழமை, டிசம்பர் 8ஆம் தேதி புனித அமல அன்னை திருவிழா, புனித அமலோர் மாதா திருவிழா, டிசம்பர் 10ஆம் தேதி புனித செபஸ்தியார் திருவிழா, டிசம்பர் 17 முதல் 19 வரை இணை ஊர்களிலே கிறிஸ்துமஸ் கேரல்ஸ், டிசம்பர் 20 முதல் 22 வரை பங்கில் வீடுகளில் பாலன் இயேசு கிறிஸ்துமஸ் கேரல்ஸ், 23ஆம் தேதி குடில் போட்டி, தலைப்பு இளங்குளத்தில் இறைவன். அங்கே ஒரு சிலர் தலைப்பு ஒட்டி செய்வீர்கள், ஒரு சிலர் சாதாரணமாக செய்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சுருங்க. குடியில் வச்சிருக்க எல்லா வீட்டிலும் தலைப்பு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாராட்டு பரிசு கிடைக்கும். ஆகவே எங்களுக்கு இந்த தலைப்பு வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி யாரும் வைக்காமல் இருக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்சதை வச்சுருங்க. இந்த தலைப்பை ஒட்டி வச்சா சிறப்பு, தலைப்பை ஒட்டி வச்சா இன்னும் பரிசு கிடைக்கும். இளங்குளத்தில் இறைவன், இளங்குளத்தில் இயேசு பிறந்தா எப்படி பிறப்பார்? யூஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி, யூஸ் யுவர் பிரைன். உங்களுடைய மூளையை பயன்படுத்தி, உங்களுடைய புது திறமையை பயன்படுத்தி அதை அழகாக செய்யலாம். ஆகவே இளங்குளத்தில் இறைவன் குடில் போட்டிக்கான தலைப்பு ஆகவே செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலி. அதன் பிறகு மாலையிலே கிறிஸ்து பிறப்பு விழா கலை இரவு நடைபெறும். நம்முடைய இணையூர் மக்கள் நாம் அனைவருமாக சேர்ந்து கலை இரவு நடைபெறும். அதில் பங்கெடுக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் 27ஆம் தேதி பீடப்பூக்கள் திருவிழா. பீடப்பூக்களுக்காக தனியாக நாம் ஒரு நாள் அவர்கள் கையிலே கொடுப்போம். ஆக அவர்கள் சிறப்பான இடத்திலே அந்த நாளை சிறப்பு செய்வார்கள். ஆகவே அவர்களை அன்று நாம் கௌரவப்படுத்துகிறோம். பீடப்பூக்களை அது சிறப்பாக பீடப்பணியாளர்கள் தயார் செய்யும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 29ஆம் தேதி திருக்குடும்ப சபை திருவிழா. ஆகவே திருக்குடும்ப சபையினர் மிக சிறப்பான தயாரிப்பு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 31ஆம் தேதி நமக்கு ஒப்புரவு திருவிழா, பாவ சங்கீதன திருவிழா நடைபெறுகிறது. அடுத்த நாள் நாம் ஈவேறு கொண்டாடுகிறோம். அதற்கு முன்பாக ஒப்புரவு அடைச்சாலும் செய்ய நல்ல பாவசம் செய்யணும். அதற்கு கண்டிப்பாக இப்போதே தயார் பண்ண, இப்போதே ஒவ்வொன்றா எழுதி என்னென்ன பாவங்கள் எல்லாம் கேள்வி தயார் பண்ணி வீட்டில் எல்லாம் முயற்சி எடுத்து இந்த வருஷம் நம்ம வீட்டில் எல்லாரும் பாவசம் பண்ணணும், 2025 நல்லா கொண்டாடத்தில் முடிவெடுத்து உட்கார்ந்து திட்டமிட்டு நல்ல பாவசம் பண்ணிடுங்க. யாரும் விட்டுறாங்க, கணவர் விட்டுறாங்க, மனைவி விட்டுறாங்க. சில நேரத்தில் கணவர் பண்ண வர மனைவி காணாங்க. அப்படி குடும்பங்கள் இருக்கு. ஒரு சில வீட்டுக்குள்ள 3 பேரும் பேச வச்சிருக்கு. கணவன் மனைவி பிள்ளைகள் நம்ம பாவசம் பண்ணாங்க, பேசி அப்படி பேசக்கூடாது. பாவசம் பண்ண போவோம் அப்படி பேசணும், நல்லா பண்ணணும். 2025 நல்ல சிறப்பாக அமையணும். ஆகவே 31ஆம் தேதி ஒப்புரவு திருவிழா நீங்கள் பங்கெடுக்கும் மேம்போடு கேட்டுக்கொள்கிறேன். 31 நன்றி வழிபாடு, அதன் பிறகு புத்தாண்டு பெருவிழா. ஆகவே டிசம்பர் மாதத்தின் நிகழ்வில் அனைவரும் சிறப்பாக முழுமையாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களை ஏற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அறிஞர்கள் எண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யும் நிலைத்திருப்பது பற்றுக்கொள்ளும் எங்களுக்கு பயன் அளிப்பதாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பானாக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.